ஹே ஆல், ஒரு நைட் ஸ்டடி பார்க்கலாமா? நான் என்னோட ரிவிஷனை எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் 50 கொஷின் அதுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th 12th எக்கனாமி கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். பட் இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அதை படித்தா ரொம்ப ஃபெட்டப் ஆகிடும். சில டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணுங்கள். எக்கனாமிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, யூனியன் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்டு, பாலிசி நோட்லுமே உமனுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, ஹெல்த்துக்கு இந்த ரிலேட்டட் பாலிசி நோட்ஸ்லாம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அப்புறம் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில பேங்க் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அக்ரி அண்ட் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இது ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பழசோ புதுசோ அதை ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரில, எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரில. நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த யூஎன்டிபி, நித்தி ஆயோக், வேர்ல்ட் பேங்க்கு சில இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அது இந்தியா எந்த மற்ற கண்ட்ரியோட எந்த லெவலில் இருக்குது, எந்த ரேங்க்கில் இருக்குது, தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை கவர் பண்ணுங்கள். இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் 17 இருக்கும்ல, அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. தமிழ்நாடும் அந்த கோலில் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்கீம்ஸ் தான். யூனியன் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அப்புறம் யூனியன் ஸ்கீம் படிங்க. ஒரு அல்லஸ் நீங்கள் இப்படி படித்தாலே இந்த டாபிக் கவர் பண்ணி ஒரு 50K என்னை பொறுத்த வரைக்கும் 38 to 40 அடிக்கலாம்.